சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் இல்ல? அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் என்ன செய்யறது? நம் மத்தியிலே இருக்கிறது. தேவனின் சமூகத்தில் அமர்ந்திருப்பது என்பது உலகத்தில் நேரம் போகாததினால் வந்ததல்ல. இதுதான் உலகத்தின் தலை சிறந்த வேலை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது நேரம் போகாததினாலே அல்ல, இதுதான் உலகத்தின் தலை சிறந்த வேலை. எனக்கென்பான தேவ ஜனமே, நல்ல தேவன் என்னை இங்க நிற்க பண்ணின என் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுக்கு என்னுடைய முதலாவது துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற சிலுவையில் வெற்றி சிறந்த கல்வாரி நாயகனாயிருக்கிற விளையேறப்பெற்ற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளின் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். கல்வாரி நாயகனாகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எப்படி? என்ன செஞ்சிருக்கிறார்? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதைதான் நமக்கு இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அழகாக போதகர் அவர்கள் சொன்னார்கள், புடமிடப்படத்தக்கதான ஒரு நேரம் என்று சொல்லி. இந்த நேரம் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சங்கீதம் 12:6 இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறது. எனக்கென்பான தேவஜனமே, இதை நேசித்தவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லவே இல்லை. சரித்திரத்திலே எந்த ஒரு பகுதியிலும் இதை தொட்டவர்கள் நஷ்டமடைந்ததாக சரித்திரத்திலே இல்லவே இல்லை. இதை தியானிக்கத்தக்கதான ஒரு நேரத்தை என் தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறதற்காக நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? நன்றி செலுத்துங்கள். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், பிதாவுக்கு செல்ல குமாரன் யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே பயப்படாதிருங்கள், ஆகவே கவலைப்படாதிருங்கள், ஆசீர்வாதத்தின் தைரியத்தோடு அமர்ந்திருங்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே கொடுத்திருப்பார் என்றால் மற்றதெல்லாம் ஏமாத்துறோம். உங்களுடைய தேவைகள் அவருடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். ஆதலாலே நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் அமர்ந்திருங்கள். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்களும் நானும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். அதனாலதான் இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், வர்றது கவலையை வைக்கிறது, அப்புறம் திரும்ப எடுத்துட்டே போயிருது. கவலையை வைத்து எடுங்கள் அல்ல, கவலையை வைத்து விடுங்கள், வச்சிருங்க. ஏன்னா அவர் உங்களை என்ன செய்கிறார்? விசாரித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்ட உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபித்து காட்டுவார். நேற்றைய பிரச்சனைகள் இன்றைய அற்புதங்கள். எனக்கென்பான தேவஜனமே, நேற்றைய பிரச்சனை இன்றைய அற்புதம். இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக காணப்படுகிற பிரச்சனை நாளைய அற்புதங்களாக மாறும். அதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பெரிய தந்திரவாதிகள், சூத்திரவாதிகள் வந்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள
முடியாது. ஏனென்றால் யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் 7 முத்திரைகளை உடைத்து ஜெயம் கொண்டிருக்கிறார். அந்த ஜெய கிறிஸ்துக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதலாலே சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் வியாதி உங்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் வறுமை உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். உங்களுக்கு எதிராக திட்டமிடுபவர்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் எதிரிகளின் சட்டம் அல்ல, தேவனின் திட்டம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். அல்லேலூயா. உங்கள் எதிரிகளின் சட்டம் அல்ல, அவர்கள் போடுகிற சட்டம் அல்ல, தேவனின் திட்டம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய 1000 வருடம், தேவனுக்கு ஒரு நாள். எப்படி நீங்க மாங்குன்னு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில செட்டில் ஆறது 1000 வருஷம், ஆனால் அவருக்கு ஒரு நாள். எனவே சந்தோஷமாயிருங்கள். உங்களை அழைத்த தேவன் ஒரு நாளில உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவன் உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். அதனாலே இன்று உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாளை சாட்சிகளாக மாறும், அற்புதங்களாய் மாறும். பயப்படாதீர்கள். உங்கள் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். வேகமாய் வாசியுங்கள் எடுத்தவர்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அண்டர்லைன் தி வேர்ட், என் ஜனங்கள். உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சாப்பிடுவீங்களா? எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒரு போதும். அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம், நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் என்று, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று, வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வார்த்தை இந்த அதிகாரத்துக்குள்ளே அடுத்தடுத்த வசனத்தோடு தொடர்ச்சியாக கடந்து வந்திருக்கிறது. எனக்கன்பான தேவஜனமே, உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை கூட இல்லவே இல்லை. ஒரு போதும் என்பது not even one time. ஒரு போதும் என்றால் never. திரும்ப ஒரு நாள் கூட அந்த வெட்கம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஒரு தடவை கூட கிடையாது. never என்றால் ஒரு தடவை கூட கிடையாது. ஒரு தடவை கூட என் ஜனங்கள் ஒரு போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி என்றால் ஒரு தடவை கூட நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருபோதும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். என் ஜனங்கள் ஒரு போதும் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை கர்த்தர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. இந்த வார்த்தை என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினது. ஒருபோதும் என்றால் ஒருபோதும் தானா? ஆமா, ஒருபோதும் என்றால் ஒருபோதும் தான். அப்படி என்றால் லட்சத்தில் ஒரு தடையாவது நடக்குமோ என்று கிடையாது. ஒரு தடவையாவது நான் வெட்கப்பட்டுருவனோ? நாட், கிடையவே கிடையாது. தைரியமாயிருங்கள். நாட் ஈவன் ஒன் டைம். ஒரு தடவை கூட உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்படவே விடமாட்டார். 100% இந்த வார்த்தை சத்தியம். ஒருபோதும் என்பது என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நடந்துருமோ, அது அப்படி போயிருமோ இப்படி போயிருமோன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, பயப்படாதீர்கள். நீங்கள் அவருடைய ஜனத்துல மாத்திரம் நின்னுகிட்டே இருங்க. அந்த டிக்கெட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டே
இருந்துருங்க. அதை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, பெயராதீங்க. ஒரு போதும் என்கிற வார்த்தை வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான உறுதியை எனக்கு கொடுத்தது. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஆழமான நம்பிக்கையை தூண்டி விடுகிறது. என்றைக்காவது நடந்து விடுமோ என்று பயப்படாதீர்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையானதை நடக்க தேவன் அனுமதிப்பதில்லை. நீங்கள் ஏனென்றால் அவருடைய ஜனம். எப்படி? அண்டர்லைன் தி வேர்ட். நீங்கள் அவருடைய ஜனம். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வித்தியாசத்தை காண பண்ணுகிற கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்திற்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணினார். என் ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் என்ன செய்வாரு? வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணுவார். எனக்கென்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வாக்கியத்தை இந்த வேதம் மூலமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம். ஒருவேளை இதற்கு வழி என்ன, நான் வெட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று சொல்லி திகைத்தவாறு இருப்பீர்கள் என்றால், இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இப்பொழுது இந்த வேளையிலே இயேசுவை சொந்த இரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த வார்த்தைக்கு உரித்தவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். என் ஜனம், அழகாக அழுத்தி எழுதியிருக்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 100% எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்படுத்தாத கர்த்தர், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகிறது அல்ல. மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வெறுமையாய் திரும்பி அவரிடத்தில் போகாது. அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இதை கற்றுக் கொடுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை காண பண்ணுவேன். என்னோடு சேர்ந்து திருப்பி கொடுங்கள். பார்வோனிடத்திலே கர்த்தர் சவால் விடுகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். தம்முடைய ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். என் ஜனத்துக்கும் உன் ஜனங்களுக்கும் இந்த அடையாளம் நாளைக்கு காணப்படும். கர்த்தர் சவால் விடுகிறார். மோசேயினிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், பார்வோனிடத்திலே போய் சொல்லு, என் ஜனத்துக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயை கூப்பிட்டு சொல்றார், நாளைக்கு இது நடக்கும். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நடுவே இருக்கிற வித்தியாசத்தை நாளைக்கு காட்டுவேன். கர்த்தர் பார்வோனுக்கு சவால் விட்டு அனுப்புகிறார். உங்கள் எதிரிகளுக்கு சவால் விட்டு உங்களை தோற்று போகாதபடி நிற்க பண்ணுகிற தேவனுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது வெட்கப்பட்டதா படவில்லையா என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 9வது அதிகாரம் 4வது வசனம். வேகமாய் வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது. எப்படி எழுதியிருக்காருன்னா, இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவாராம். உங்க வீட்டு நாய்க்குட்டி, உங்க வீட்டு பூனைக்குட்டி, உங்க வீட்டுல இருக்கிற பசு, உங்க வீட்டுல இருக்கிற எருமைகள், இத்தனைக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே உங்க வீட்டு பூனைக்குட்டி கூட எந்த இடத்திலும் வெட்கப்படாதாம். அப்படி என்று சொல்லி வேதம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கன்பான தேவஜனமே, என் ஜனத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணுவேன். உங்க வீட்டுல இருக்கிற எருதுகள், அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. வித்தியாசத்தை காண பண்ணுகிற கர்த்தர் மிருக ஜீவனுக்கு வித்தியாசத்தை காண பண்ணினார். ஏனென்றால் அது ஏன் ஜனத்துடைய மிருக ஜீவன், ஏன் ஜனத்துடைய வீட்டுல வளர்ற பூனைக்குட்டி, ஏன் என்னுடைய ஜனத்துடைய பசுக்குட்டி.
கண்ணுக்குட்டி, ஏன் ஜனத்துடைய எருமை மாடு அப்படி என்பதை அவர் வித்தியாசப்படுத்தி காட்டுகிற கர்த்தரை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். பார்வோனுக்கு சவால் விட்ட கர்த்தர் அதை சரியான நேரத்திலே செய்து முடித்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். வேமாய் வாசிங்கள். 11:7. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை அறியும்படிக்கு மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாய் ஆகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. ஒரு நாய் கூட, நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்தியருக்கும் நடுவுல இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை. தைரியமாயிருங்கள், தைரியமாய் அமர்ந்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே, நான் இன்றைக்கு வெட்கப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் வேதத்திலே வார்த்தைகள் இருக்கிறது. இது பொக்கிஷம். இதிலே இல்லாத வார்த்தைகள் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வெட்கம் அனுபவித்திருந்தால், ஆனாலும் அதற்கும் வேதம் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறது. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். கடந்த காலத்தின் வெட்கத்தை எதிர்காலத்திலே சரி கட்டுகிற கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தின் வெட்கம் எதிர்காலத்திலே சரி கட்டப்படும். வாசிங்கள். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். வேகமாய். இதோ அக்காலத்திலே உன்னை சேர்த்துக் கொள்வேன், தண்டிப்பேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசங்களில், அண்டர்லைன் தி வேர்ட், எங்க வெட்கத்தை அனுபவித்தீங்களோ அதே இடத்துல தூக்குவார். எப்படி? அங்கேயே செய்வார். இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். அவர் வைராக்கியத்தை சால்வையாய் பொறுத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத கர்த்தர். வெட்கம் அனுபவித்த இடத்துல, எங்க வெட்கம் அனுபவித்தீங்களோ, எங்க நீங்க வறுமையை பார்த்தீங்களோ, உங்கள் வறுமைக்கு தக்கதாய் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஒரு காலகட்டத்துல பஸ்ஸுக்கு கூட டிக்கெட் வாங்குறதுக்கு நிலமில்லாம நின்னீங்களா, பஸ்ஸே வாங்குறதுக்கு கூட கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் விசுவாசத்தின் அளவு பெருகி இருக்குமானால் கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார். எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தீங்களோ, வீட்டுல போய் பட்டியல் போட்டு பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் வெட்கம் அனுபவித்திருக்கிறோம், அந்த இடத்துல எப்படி வைப்பாரா? எப்படி வைப்பாரு? கீர்த்தியில், புகழ்ச்சியில், மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன். அவர்தான் செய்வாராம். வெட்கப்பட்டு போவதில்லை என்பது அவருடைய வார்த்தை. ஒருவேளை நீங்கள் வெட்கம் அனுபவித்திருப்பீர்கள் என்றால், அந்த வெட்கப்பட்டிருக்கிற இடத்திலே உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். வெட்கம் எப்ப வந்தது தெரியுமா? பாவம் வந்த உடனே வெட்கமும் இணைந்து வந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். வெட்கம் எப்பொழுது வந்தது? பாவத்தோடு சேர்ந்து இந்த வெட்கமும் கூடவே வந்து விட்டது. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் நிர்வாணியா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அப்ப பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் வெட்கம் என்ற ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் அதை சரி பண்ணுகிறதற்கு தான் குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இன்று நம்முடைய பேரில் செய்ய வேண்டிய அத்தனை தண்டனையும் செய்து முடித்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மறுபடியும் நாம் வெட்கப்படாமல் இருக்கும்படியாக மறுபடியும் நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 22:5 சொல்லுகிறது. வேகமாய் வாசிங்கள். 22:5. சங்கீதம் 22. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினவங்கள ஒரு நாளும் ஒரு காலம் வெட்கப்பட விடவே மாட்டார். இது சத்தியம், இது உண்மை. ஏனென்றால் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஏசாயா 29:22 சொல்லுகிறது, ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறதாவது, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம்
செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 45வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு வசனம் இப்படியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் வெட்கப்பட்டு போவார்கள்? புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது உங்களுக்குரியதல்ல. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை வழி மாறினாதான் இது நடக்கும். நான் ஏசாயா 45:16 வாசிங்கள். 45 யார பண்றவங்க? அவைகளை பண்ணுகிறவர்கள் வெட்கம் அனுபவித்து ஏகமாக. ஏசாயா 45:16 விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லெச்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவாங்களாம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிரிச்சு காட்டுறாரு. வாசிங்க அடுத்தாப்ல. இஸ்ரவேலோனா ஏகாரம். இஸ்ரவேலோனா என்னது? ஏகாரம். இஸ்ரவேலோனா இஸ்ரவேலதான். அது தனித்துவமாக தான் இருக்கும். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்க தான் அந்த இஸ்ரவேல். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். எப்படி? அண்டர்லைன் தி வேர்ட். எப்படி? எந்த காலங்கள்? சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் பிரித்து காட்டியிருக்கிறது. எனக்கென்பான தேவஜனமே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நெகேமியா அழகா எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வேறு பிரித்து தம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்தாதபடி திருப்தி அடைய பண்ணி கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி எழுதுகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9:19 வாசிங்க பாப்போம். நெகேமியா 9:19. சரி, கைவிடவில்லை. இப்படியா அந்த வீட்டுல போய் நீங்க இந்த பகுதியை வாசிங்க. நெகேமியா 9ல இருந்து நீங்க 26 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க அப்படியே இறங்கி வந்து நீங்க அப்படியே எங்க வந்துருங்க அப்படின்னா 23வது 22வது வசனம் 21 வாசிங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிக்க விரும்புகிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லையாம். கர்த்தர் இப்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார். 23 பெருக பண்ணி சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே கீழே இறங்கி வந்துருங்க. 25வது வசனம் வாசிங்க. அவங்க எப்படி இருந்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். தயை வேணும், கர்த்தருடைய தயை வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். யாரு? அவருடைய ஜனம். இப்படி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, எசேக்கியாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மல்கியா 3:10 எல்லாத்துக்கும் தெரியும். வேகமாய் வாசிங்கள். மல்கியா 3:10. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம். வேகமாய் வாசிங்கள். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
கொண்டு வாருங்கள். வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஒரு சொல்லுகிறார். ஒரு அறைக்கூவல் கொடுக்கிறார். இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொல்ல போறது கிடையாது. ரோட்ல போறவங்களுக்கு அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுறது கிடையாது. தம்முடைய ஜனம்தான் காரியங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் சொன்னபடி என்ன செய்ய முடியும். அதே அதிகாரத்துல 18 சொல்றாரு, நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பீங்க. இதுல எல்லாத்திலையும் நான் வித்தியாசத்தை வேறு பிரித்து காட்டுவேன். என் ஜனம், எனக்கு கொடுக்கிற ஜனம், என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜனம், ஏன் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறார். 2 நாளாகமும் 31வது அதிகாரம். எசேக்கியா பெரிய ராஜா. எசேக்கியா ராஜா. அந்த ராஜா கர்த்தருக்கு கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தார். கர்த்தர் அவனை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் வேகமாய் சற்று பார்க்கலாம். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்கள். 31:2. எசேக்கியா சரி 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 பாளையத்தில் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். எசேக்கியா ராஜா கூப்பிடுறார். எல்லாம் வச்சு என்ன செய்யறாரு? ஒழுங்குபடுத்துகிறார். எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டு இருக்கிறது. எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறதெல்லாம் கொடுக்கணும். 3வது வசனம். ராஜா பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். சொன்னது மாத்திரல, எல்லாம் செய்து சரியாக செய்து கொடுத்து கொண்டே வாரான். 5வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க பாருங்க. அவர் சொல்லி கொடுக்கிறாரு, தம்முடைய ஜனம் இப்படி எல்லாம் செய்யணும். செய்யும் பொழுது என்ன நடக்கும்? மல்கியா 3:10 ஆசீர்வாதத்தின் ஊற்று இந்த பகுதியில இருக்கிறது. கண்ணை திறந்து நன்றாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஊற்று உங்களோடு கடந்து வருகிறதற்கு தயாராயிருக்கிறது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை பூரணமாய் கொடுத்தார்கள். சரி 6. சரி புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து, அண்டர்லைன் தி வேர்ட், குவியல் குவியலாக வைத்தார்கள். எப்படி வச்சாங்களா? எப்படி? வீட்டுல போய் உட்கார்ந்து நிதானமா வாசிங்க. இது பைபிள்ல தான் இருக்குது. குவியல் குவியலாக தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைக்கிறார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்களாம். 3 to 7. சரியா? 3வது மாதத்துல 7வது மாதத்துல முடிச்சிருக்கிறாங்க. இத்தனை மாதங்களாக குவியல் குவியலாக சேர்த்து வைக்கிறார்கள். 8. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். ராஜா வந்து பாக்குறாரு. வந்து பாக்குறதுக்கு வராரு. நான் சொன்ன உடனே இப்படி கேட்டுட்டாங்களா? தம்முடைய ஜனம் இப்படி கொடுத்திருக்கிறாங்களா? குவியல் குவியலால வந்து நிற்கிற ராஜ வஸ்திரம் தரித்து எசேக்கியா ராஜா பார்த்து கொண்டிருக்கிறார். குவியல் குவியலாக வந்திருக்கிறது. 9. சரி அவனை நோக்கி, இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் கொண்டு வந்தார்கள் அந்த ஆசாரியன். அவர் சொல்றாரு, ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, இங்க வாங்க, இது எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, சொன்னவனே சொல்ற, ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல், அண்டர்லைன் தி வேர்ட், ஆலயத்திலே வந்து தசம பாகத்தை என் ஜனங்கள் கொடுப்பாங்க. எல்லாராலையும் இது செய்ய முடியாது. எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. தம்முடைய ஜனம் பிரித்தெடுத்திருக்கிறார். அதனாலேதான் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். அண்டர்லைன் தி வேர்ட், என் ஜனங்கள்
நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொடுத்தாங்களாம், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கோடு நல்லா கீச்சு வச்சுக்கோங்க. இன்னும் 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 மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. எப்படி இருக்கா? எப்படி இருக்குதா? மீந்திருக்கிறது. 11 ராஜா உத்தரவு போடுறாரு. அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். என்ன சொன்னா? ஆயத்தப்படுத்த சொன்னான். ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளில் காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்த பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனான கொனனியா என்று சொல்லி வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். அதே 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கற்றுக் கொடுத்தான். கேடகங்களும் வினோதமான ஆபரணங்கள் வைக்கும்படியான பொக்கிஷ சாலை. வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து படிங்க. எசேக்கியாவுக்கு சும்மா லேசா படிக்க கூடாது. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம். எப்படியா தரித்திரமா இருக்கீங்களா? அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்றுதான் அவர் தொங்கினார். அந்த ரகசியம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கிறதான். கனம் யாராலதான் வரணும்? அவர் வந்தாதான் கனம் கிடைக்கும். சரியா? ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். மிகுதியான ஐஸ்வர்யம், பொண்ணு, ரத்தினம், கந்த வர்க்கம், கேடகம், வினோதமான ஆபரணங்கள், டிசைனா வச்சிருக்கிறாரு. யாரு? எசேக்கியா ராஜா. வினோதமான ஆபரணங்கள் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும். அடுத்த வசனம். தனக்கு வந்து கொண்டு இருந்த, நிறுத்தப்படல ஆசீர்வாதம், நின்னுட்டு நிக்கல. என்ன செய்யல? நிக்கல. தனக்கு வந்து கொண்டு இருந்த, வந்துகிட்டே இருக்குது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். கொட்டாரத்தை உண்டாக்கி இருக்கிறான். எல்லாத்தையும் பணத்தையும் பொருளையும் வைக்கிறதுக்கு கொட்டாரம் உண்டாக்கி இருக்கிறான். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து தம்முடைய ஜனத்தை பிரித்தெடுத்து காட்டினார். தசம பாகம் கொடுக்க செய்த எசேக்கியா ராஜாவுக்கு இப்பேற்பட்ட, நீங்கள் மல்கியா 3:10 மாத்திரம் வாசித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இதனுடைய ஆதாரம் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறது. இதை போல பல ஆதாரம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தான். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். தம்முடைய பிதாக்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? பின் சந்ததிகள் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, தனக்கு வந்து கொண்டிருந்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் வைக்கும்படியான பண்டக சாலைகளை உண்டாக்கி இருக்கிறான். பெரிய ரூமே கட்டிருக்கான். எதுக்கு? தனக்கு வந்து கொண்டிருந்த தசமபாக, தனக்கு வந்து கொண்டிருந்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் இதெல்லாம் கெட்டுறதுக்காக ஒரு வீட்டையே உண்டாக்கி இருக்கிறான். தன்னுடைய ஆபரணங்களை வைக்கிறதுக்கு உண்டாக்கி இருக்கிறான். என் ஜனங்கள் என கர்த்தருக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. அதற்கு பெரிய ஒரு உதாரணம் எசேக்கியா ராஜா. தரித்திரரானதில்லை. மிக செல்வந்தவனாக கர்த்தருக்கு கொடுத்ததினாலே வேறு பிரித்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு
போவதில்லை. நீங்கள் திருப்தி அடைந்து இருப்பீர்கள். உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை பட்டினியா இல்ல, உங்களை சம்பூரணமாக சாப்பிட செய்கிறவர். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனம். 15:32. சம்பூரணமாக திருப்தி அடையத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசு அழைத்து இயேசு சொல்றாரு, 3 நாள் இவங்க என் பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. இயேசு சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். என் பிள்ளைகளை பட்டினியாய் வீட்டுக்கு போறதுக்கு என்ன இல்ல, இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாம இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. உங்களை சோர்ந்து போகாத தேவன் நமக்காக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. அது நினைச்சா எப்பவும் யாரையும் அடிச்சு என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுலாம். அதோட ஜீன் அப்படி இருக்குது. அப்படிதான் படைச்சிருக்காரு, காட்டுக்கு ராஜாவாய். ஆனா சிங்கம் காட்டுக்கு ராஜா, நீ எனக்கு ராஜாத்தி, நீ எனக்கு ராஜா. அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு நாம் இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, என் கிட்ட இருந்ததுனால திரும்ப வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க, வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செய்றார், சீசர்களை அழைக்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். வழியிலே சோர்ந்து போவார்களே. உங்களை வழியில கூட சோர்ந்து போகாதபடி நடத்துகிற தேவன் உங்களுக்காக இருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. 37 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 அப்பமும் சில சிறுமீனும். எத்தனை? 7 அப்பம், சில சிறுமீன். 5 அப்பம் இருக்குது, சரியா? இது 7 அப்பம், சில சிறுமீன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம். வேகமாய் வாசிங்கள். யோவான் 6:5. 6:5 சீக்கிரம். சரி, 6:5. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார். பிலிப்பிட்ட கேட்கிறாரு, இவங்களுக்கு எல்லாம் 3 நாள் இவங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னே பிலிப்பு சொல்றாரு 7வது வசனத்துல, அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களுக்கு இவர்களுக்கு கொள்ளாதே, வாங்க முடியாதே. என்னப்பா பண்றது? பிலிப்பு என்ன சொல்லிருக்கணும், நீங்க தான் இருக்கீங்களப்பா, எல்லாம் பார்த்துடுவீங்க அப்படி சொல்லிருக்கணும். அதனாலதான் மேல சொல்றாரு, இவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். சில நேரம் இப்படிதான் செய்வார். அது அவருடைய குணாதிசயம். அவருடைய குணாதிசயம். கேட்கிறார் பிலிப்பிட்ட, இங்க வா மகனே, இங்க வா. எப்படி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சாப்பிட்டவர்கள் மட்டும் 5000 புருஷரா இருந்தாங்களாம். பிள்ளை குட்டி எல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல, சரியா? இருக்கட்டும். ஆனா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். பிலிப்பை கூப்பிட்டு கேட்கிறாரு, இங்க வா மகனே, எப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா? பிலிப்பை சோதிக்கும்படி, ஆராதல தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். ஒருவேளை தரித்திரமான சூழ்நிலையில சோர்ந்து போவாதீங்க. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னீரே, நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க பாண்டு போய்கிட்டே இருங்க. அப்படி கடந்து போய்கிட்டே இருங்க. பிலிப்பை கூப்பிட்டு கேட்கிறாரு. பிலிப்பு சொல்றாரு, பிலிப்பு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. பிலிப்பு டக்குன்னு வேகமா சொல்லிருக்கணும், நீங்க இருக்கீங்க சாமி, நீங்க எல்லாமே அததான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்குள்ளார், வா போலாம், மேல ஏறலாம், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார். இல்ல, அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயருக்கு கீழே அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. போனா கூட அவருடைய மடிக்கு தான் போகணுமா, சரியா? பரலோகத்திலே ஒரு பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்கார். ஏன்னா என்ன நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். என்ன நம்பி அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் பூமி தாங்க கூடாது இருந்தது. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப கேட்கிறாரு அடுத்து 9, சீக்கிரம், நேரம் இல்ல. இருக்கிறான். அங்கேயும் விடல, இது ஏமாத்திரம். திரும்பியும் கேட்கிறான், இது ஏமாத்திரம் யா? சொல்லவும் செய்யறான், கதையும் சொல்றான். அவனே கதைக்கு பதிலும் சொல்லிடுறான். அப்புறம் 10, இயேசு ஜனங்கள் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாரு, பந்தி வைக்கிறாங்க. 5000 பேரா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 12
அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை. I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்றாரு. திருப்தி அடைந்த பின்பு அதே புளிப்பு வச்சு சேர்த்து வைக்கிற சொல்லாரு. 5 அப்பம் 2 மீன். ஆனா எப்படி சேர்த்து வச்சாங்க? எத்தனை கூடை? சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும், 5 அப்பமும் 2 மீனும். சரியா? இவ்வளவும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவன்! கடல் மீனை ஆசீர்வதிச்சார். எங்க ஊர்ல கடல் இருக்கு, ஊர்ல கடல் இருக்குது, மீன் வந்துகிட்டே இருக்குது. ஒரு தடவை தான் ஆசீர்வதிச்சார் இல்ல. படைக்கும் பொழுது ஒரே ஒரு முறை கடலை பார்த்து பெருகு அப்படின்னு சொல்லி என்ன சார், ஜீவ ஜந்துக்களை பார்த்து கடல் மீனை பெருக சொன்னார். அது என்னன்னா பெருகிட்டே இருக்குது. உலகத்துல 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல பாதிக்கு பாதி பேர் மீன் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட மாட்டீங்களா? மீனு சாப்பிடுவீங்களா? சரியா? 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு முறை பெருக சொன்னார், அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாதிக்கு பாதி பேர் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், பிடிக்கிறான், வளைய போடுறான், மறுபடி அகப்படுது, மறுபடி பெருகிக் கொண்டே இருக்குது. ஆனா கடல் மீன் அவர் சொன்னதுனால அந்த ஒரு வார்த்தைக்கு பெருகிக் கொண்டே இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற மீனை மாத்திரமல்ல, இது பொரிச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மீன் எப்படி ஆயிட்டு? வேக வச்சாச்சு. உயிரோடு இருக்கிற மீனை பெருக பண்ணுகிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சொல்றேன் உங்களுக்கு அற்புதத்தை. உயிரோடு இருக்கிற மீனை மாத்திரமல்ல, பொரிச்சு ஃப்ரை பண்ணி வேக வைத்த மீனை அவர் பெருக பண்ணி கட்டுற. சட்டியில போட்டு 5 அப்பம், இந்த 2 மீன் அவங்க அம்மா அந்த பையனுக்கு பொரிச்சு கொடுத்துட்டாங்க. எப்படி? பொரிச்சு வேக வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. சட்டியில போட்டு வேக வைத்த மீனை அவர் நினைச்சா மறுபடியும் பெருக செய்ய முடியும். ஏனென்றால் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அந்த தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நினைத்து பாருங்கள். அது வெந்து போயிடுச்சு, மறுபடி பெருக செய்யவே முடியாது. உயிரோடு இருக்கிற மீனை பெருக பண்ணுகிறது வேறு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். எனக்கென்பான தேவ ஜனமே, அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஒரே ஒரு காரியத்திற்கு வெட்கப்படுவார்களாம், வெட்கப்படுவாராம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்துக்கு குமாரனாகிய இயேசு வெட்கப்படுவாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 26வது வசனம். ஒரே ஒரு காரியத்துக்கு இயேசு வெட்கப்படுவாராம். வேகமாய் வாசிங்கள். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மகிமையோடும் பரிசுத்த தூதர்களோடும் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அவர் வருவாராம். இதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் 1000 பரிசுத்தம் இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் தேவன் இல்லை என்றால், இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், உங்களை சொல்ல அவர் வெட்கப்படுவாராம். பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிட வெட்கப்படுவாராம். என் வார்த்தையை குறித்தும் என்னை குறித்தும் பேசாதவனை குறிச்சு நான் வெட்கப்படுவேன். அவர் வரும் பொழுது இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்தாத கர்த்தர் அவர் வரும் பொழுது இதை சொல்லாமல், யோவேல் 2:28-29 நீங்கள் சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால், மற்றவர்களுக்கு பறைசாற்றாமல் இருப்பீர்கள் என்றால், அவர் வரும் பொழுது பிதாவினிடத்திலே உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய பெயரை சொல்லுகிறதற்கு வெட்கப்படுவாராம். அப்பேற்பட்ட வார்த்தை எழுத. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் 1 யோவான் 2:28. வேகமாய் வாசிங்கள். 1 யோவான் 2:28. 1000 பரிசுத்தம் இருக்கலாம், நீங்கள் நீதிமானா இருக்கலாம், ஆனால் தேவனை குறித்து நீங்கள் சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அவர் வெட்கப்படுவார். பிள்ளைகளே, அவர் வெட்கப்பட்டு போகாமல்
அவரில் நிலைத்திருங்கள். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், இதை படிச்சுட்டு எழுதியிருக்காரு பவுல். அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாய் இருக்க அவருக்குள்ளே இருந்துருங்க. வெளியே வந்துடாதீங்க. வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது? எட்டி பாத்திர கூடாது. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். வெளியே வந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பூமியிலே என் நாமத்தை பிரகடனப்படுத்தாதவனை பரலோகத்திலே என் பிதாவின் முன்பு நான் அறிக்கை செய்ய வெட்கப்படுவேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:28 சொல்கிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். தேவனின் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தைரியமாயிருங்கள். எந்த இடத்திலும் அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவர். உங்கள் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணி இந்த உலகத்திலே உங்களை வெட்கப்படாமலும் சதா காலங்களிலும் கலங்காமலும் இருக்கும்படியாக அவர் உங்கள் நடுவிலே இருந்து அவர் நான் உங்கள் தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிரூபித்து காட்டுவார். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுவதாக. God bless you.